வணக்கம் பக்திவழி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப மங்களம், மங்களகாரகன், மங்கள ரூபம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பொருட்களுக்கு வைப்போம். அதாவது மஞ்சள்னா மஞ்சள் மஞ்சள் பூசுறது மங்களம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வச்சிருப்போம். அதில் மிக முக்கியமானது மங்களகாரகனாக இருப்பது நம்மளுடைய எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் பாத்தீங்கன்னா அத பலி கொடுத்தல் அப்படிம்பாங்க. எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்தல் அப்படிங்கிறது சைவ விரும்பிகள், அதாவது சைவத்தை பின்பற்றுபவர்கள் என்னன்னா பலி கொடுத்தலுக்கு, அதாவது நம்மவெல்லாம் அசைவ உணவுகளை பலி கொடுத்தல் வேற மாதிரி. சைவத்தை இது பண்றவங்க பூசணிக்காவும் எலுமிச்சம்பழத்தையும் தான் பலி கொடுத்தலாக எடுப்பாங்க. இந்த பூசணிக்காவும் எலுமிச்சம்பழமும் அவ்வளவு பவர்ஃபுல், உயிர் பலிக்கு ஈக்குவலான ஒரு பவர் எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது. இப்ப ஒரு வேல் எடுத்துக்கோங்களேன். வேல் எடுத்து வழிபாடு பண்ணும்போது இந்த வேல் அவ்வளவு பவர்ஃபுல்லானது, ஒரு சக்தி வாய்ந்தது. அது கூர்மையான மேல கார்னர்ல கூர்மையா இருக்கு இல்லையா, அந்த பகுதி ரொம்ப சக்தியா இருக்கும், ரொம்ப வலிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்த நம்ம வேல் வைத்து வழிபடுறவங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மேல அத ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்தி வைப்பாங்க. ஏன்னா அந்த கூர்மை நம்ம வீட்டில் உள்ளவங்களை தாக்கக்கூடாது அப்படிங்கிறது. நம்ம வீட்டில் வச்சிருக்க மட்டும் இல்லாமல் கோயில்களையும் வைத்திருப்பவங்க அதுல ஒரு எலுமிச்சம் வச்சிருப்பாங்க. ஏன்னா எலுமிச்சம்பழம் குத்துனாதான் அந்த வேலுடைய பவர் அதீத பவர் நம்மளை தாக்காது. அவ்வளவு அது எது வாங்கிக்கிறது, நம்மளுடைய எலுமிச்சம்பழம் அவ்வளவு வலிமையும் அது வாங்கி கொள்கிறது. அவ்வளவு வலிமை சக்தி வாய்ந்த எலுமிச்சம்பழம் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம்னா, துர்கா தேவிக்கு விளக்கேற்றுதலுக்கு எலுமிச்சம்பழம் விளக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஏன்னா துர்காங்கிறதே நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வடிவத்திலே மிகப்பெரிய சக்தி துர்கா தேவி. அவளுக்கு எலுமிச்சம்பழம் ஏற்றுவது ஒரு பலி கொடுத்தல் மாதிரிதான். அவளுக்கு நம்ம காளி அம்சத்தில் சைவத்தில் இருக்கிற மாதிரிதான் துர்க்கை. அவளை பலி கொடுத்தல் மாதிரிதான் அவளுக்கு நம்ம எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதை சாரை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கு ஏற்றுவது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. அதனால வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். துர்க்கை மட்டும் இல்லாமல் அம்மன் எல்லா தெய்வங்களுக்கும் எலுமிச்சம்பழத்தை மாலையாக கோர்த்து அந்த மாலையை நம்ம அம்மனுக்கு கொடுக்கும் போது அது ரொம்ப நம்மளுக்கு கேட்கிற வரங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது. இந்த மாலை கடையில வாங்கலாமா, வீட்டுல வைக்கலாமா அப்படிங்கிற நிறைய சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. நான் என்னன்னா, நம்மளுக்கு பொதுவாவே ஒரு பூக்கள் எடுக்கும் போது, நம்ம பூவை எடுக்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா, வீட்டில் வைக்கும் பூவை தான் மேக்சிமம் நம்ம யூஸ் பண்ணணும். கடையில வாங்கி பூக்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது சாஸ்திரங்களே. உங்க வீட்டுல என்ன பூ பூக்குதோ அந்த பூவை வச்சு சாமியை வழிபடுங்க அப்படிங்கிறது. ஏன்னா பொதுவா கடைகளில் நம்ம வாங்குற பூக்கள் ஒவ்வொருத்தர் கையும் ஒவ்வொருத்தர் குணங்களுக்குள்ள வைப்ரேட் நம்மளால தாங்க முடியாது. அதுவே நம்ம டைரக்டா வாங்கி அப்படியே கொண்டு சாமிக்கு போடுவோம். அதை ஒரு மஞ்சள் தண்ணி தெளிச்சு அதை சுத்தமாக்கிட்டு நம்ம எடுத்துட்டு வரவே மாட்டோம். நம்ம வீட்டில் பூக்கும் பூக்கள் கீழே விழுந்த பூக்களை நம்ம சாமிக்கு வைக்க மாட்டோம். அப்படி நம்ம பார்த்து பூக்களை பயன்படுத்துவோம் சாமிக்கு. அதனால வீட்டில் வைக்கும் பூக்கள் தான் ரொம்ப பவித்திரமானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதே போலதான் நம்ம வீட்டில் வைத்து கட்டும் எலுமிச்சம்பழம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமானது. ஏன்னா எலுமிச்சம்பழம் மாலை போடுவது ரொம்ப விசேஷம். ஏன் சொல்றோம்னா, எலுமிச்சை சார் வெளியே ஏறணும். வெளியே ஏறினாதான் உங்களுடைய அதாவது எலுமிச்சம் உயிர் பலிக்கு ஈக்குவல். அதுல இருந்து வெளியேறும் சார் நம்மளுக்கு நெகட்டிவ் ஃபுல்லா வெளியே எடுக்க, அவ்வளவு பெரிய ஆசிட். அது நெகட்டிவ் ஃபுல்லா வெளியே எடுக்கிற முழு தன்மை எலுமிச்சம்பழ சாருக்கு உண்டு. அதனாலதான் நம்ம ஊசியால குத்தும் போது அந்த சார் வெளியே வரும். அந்த வெளியே வரும்போது உங்களுக்கு உள்ள நெகட்டிவ் ஃபுல்லா அதை அகற்றி கொண்டேதான் இருக்கும். அது உங்க கையால் நீங்க குத்தி எடுக்கும் போது உங்களுடைய என்ன ஆகும், உங்க உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் உங்க உடம்புல நல்ல சக்திகள், நல்ல அதாவது தெய்வீக அதிர்வுகளெல்லாம் உங்களால உணர முடியும். அந்த எலுமிச்சம்பழத்தை முதல்ல சுத்தம் படுத்தணும். சுத்தம் படுத்தலைன்னா ஒரு நல்ல சட்டி, சுத்தமான சட்டி எடுத்துக்கோங்க. அதுல மஞ்சள் கலக்கி அந்த மஞ்சள்ல இந்த எலுமிச்சம்பழத்தை ஃபுல்லா முக்கிருங்க. ஒரு வெள்ளை வேஷ்டி எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை வேஷ்டி அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து போட்டுக்கோங்க. எத்தனை எலுமிச்சம்பழம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 108, 51 அந்த மாதிரி 27 இந்த மாதிரி அளவுக்கு நீங்க எலுமிச்சம்பழம் அளவு மாலையை எடுத்துக்கோங்க. 108, 51, 27 இந்த அளவு மாலை எடுக்கும் போது 108 தான் இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல், லார்ஜ், ரொம்ப பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மாலை. அது பயன்படுத்தலாம்.
அது உங்களுக்கு முடியலன்னா 51 எடுக்கலாம், 51 இல்லாட்டா 27. இப்ப இந்த மாலை வந்து எலுமிச்சம்பழம் துவைக்கிற மாலை எலுமிச்சம்பழம் செலக்ட் பண்றதுன்னா அங்க எதுலயும் கருப்பு இருக்கக்கூடாது, சின்ன சின்ன ஒரு விடுசல்கள் அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. முழுமையான மஞ்சளாக, பச்சை இருக்கிறது ஓகே, மஞ்சள் வந்து நல்ல பவர்ஃபுல்லான மஞ்சளாக இருக்கணும். ஆனால் அதுல வந்து அந்த புள்ளி கரும்புள்ளி மாதிரிலாம் எதுவும் வரக்கூடாது. அந்த மாதிரி லெமனா பார்த்து சூஸ் பண்ணி எடுங்க. எடுத்துட்டு அதை ஃபுல்லா நல்லா ஒரு மஞ்சள் தண்ணியில வந்து முக்கிட்டு அது ஒரு வெள்ளை வேஷ்டியில வந்து போட்டுருங்க. போட்டுட்டு அதுல வந்து ஒரு சணல் வச்சு கோர்ப்பு, நூலை விட சணல் தான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா எலுமிச்ச மாலை வந்து எக்காரம் கொண்டு அந்து விழுந்துடக்கூடாது, அது அபசகுணமாக விடும். சணல் தான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஆனா சணல்ல வந்து கோர்ப்பது மிக சிறப்பாக இருக்கும். அந்த சணல்ல வைத்து அதை வந்து கோருங்க. கோர்க்கும் போது எந்த தெய்வத்துக்கு கோர்க்கிறீங்களோ அந்த தெய்வ நாமத்தை சொல்லிக்கொண்டே கோர்க்கணும். அந்த தெய்வத்துடைய நாமத்தை ஓம் சேர்த்து அதுக்கு பின்னால வந்து போற்றி போற்றி அப்படின்னு போட்டுருங்க. இந்த மாதிரி ஓம் சொல்லி அந்த தெய்வத்துடைய பேரும் அது போற்றி போற்றி அப்படின்னு, ஓம் சக்தி தேவியே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா அந்த அந்த மாலை 108 மாலையும் 108 கனியும் உங்களுக்கு அந்த உள்ளுக்கு ஈஸியாக உள்ளுக்கு நுழைந்துரும். இந்த கனி கொறுக்கும் போது கண்டிப்பாக வெறும் வயிற்றில் இருப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அப்படிலாம் இருக்காதீங்க. கொஞ்சம் உங்களே சுத்தம். ஏன்னா எலுமிச்சம்பழம் வந்து உயிர் பலிக்குள்ளது அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம் இல்லையா? அப்போ நீங்க சுத்தபத்தமாக இருந்தா அந்த எலுமிச்சம்பழத்தை கொறுக்க முடியும். ஆனா தலைக்கு ஊத்தி தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை சுத்தப்படுத்துதல், அதை எல்லாம் கோர்க்கிறது, அந்த வேலையெல்லாம் பண்ணணும். இந்த மாலையை எடுத்துட்டு போகும்போது கையில் எடுத்துட்டீங்கன்னா திரும்ப தரையில் வைக்க கூடாது. தரையில் வைக்கிறாம அது கையிலே எடுத்துட்டு போங்க. சப்போஸ் உங்களுக்கு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நீங்க கோர்க்கிறதுக்காக வச்சிருந்தீங்களே அந்த பெட்ஷீட், அதையும் கூட எடுத்துட்டு போங்க. அதை விரிச்சு அது மேல வச்சுக்கோங்க. அதை தவிர வேற யார் கையிலும் கொடுக்க கூடாது. வேற யார்கிட்டயும் கொடுத்துட்டு நீங்க வாங்கினீங்கன்னா அவங்களுக்குள்ள தோஷங்களும் அங்க நிவர்த்தி ஆகிறதுக்கு உள்ளுக்கு போயிடும். நீங்க உங்களுக்காக மட்டும்தான் அது கோர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க மட்டுமே அதை வந்து வைப்ரேட் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. யார் கையில் கொடுத்து வாங்குவது கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த மாலை கோர்ப்பதுக்காக நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா அந்த துணியவே மடிச்சு வச்சு எடுத்துட்டு போங்க. அந்த துணியிலேயே அதை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கொண்டு போய் கொடுக்கலாம். ஆனா மேக்சிமம் உங்க கையிலே இருக்கிறது தான் மிக மிக சிறப்பாக இருக்கும். அதனால எலுமிச்சம்பழ மாலை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு போய் அதாவது உங்களுடைய சக்தி தேவிக்கு கொடுக்கும் போது நினைத்த காரியம், என்ன காரியத்தை நினைச்சு கோர்த்தீங்களோ அந்த காரியம் ஃபுல்லா முழுமையான சக்சஸ் ஆகும். மேக்சிமம் எலுமிச்சம்பழம் வந்து என்னன்னா கோர்ட்டு வழக்குகளில் பிரச்சனைகள் இருக்கும்போது எலுமிச்சம்பழ மாலை போட்டும் போது அது வந்து சீக்கிரமாக நிவர்த்தி கிடைக்கும். நிறைய அவமானங்கள் சந்திக்கும் நோய் நொடிகளுடைய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் கிளியர் பண்ணும். வீடு வாகனம் வாங்க முடியல அப்படிங்கிறவங்களும் எலுமிச்ச மாலை போடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்கெல்லாம் எலுமிச்ச மாலை போட்டு வீட்டினுடைய செல்வ நிலையை உயர்வதற்கும் கோர்ட் கேஸ் பிரச்சனை, அந்த கோர்ட்டு வழக்குகளில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அந்த எலுமிச்சம்பழம் மாலை வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதை எல்லா இடத்துக்குமே மேக்சிமம் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு காரிய தடை ஏரியா ஏதாச்சும் ஒரு இடத்த பேச போறோம்னா கையில எலுமிச்சம்பழம் வச்சுக்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்கும். எலுமிச்சம்பழத்தை யார் கையிலயாச்சும் நீங்க ஒரு எந்த கனி கொடுக்காட்ட ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட அந்த கனியை கொடுத்துட்டீங்கனாலே அது வந்து சமரச பேச்சுக்கு உடன்பாடாக இருக்கும். அதனால ஒரு விஷயம் உங்களுக்கு சீக்கிரமா முடியணும், ஒரு விஷயத்தில் சக்சஸ் ஆகணும்னா எலுமிச்சம்பழத்தை கையில் வைத்துக்கொண்டே போங்க, அது சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால எலுமிச்சம்பழம் வந்து உங்க வாழ்க்கையில் மங்களகரமான விஷயங்கள், எந்த பழங்கள் படைக்கிறீங்களோ இல்லையோ சாமிக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சாமி முன்னால வச்சுட்டு அப்புறமா நீங்க பூஜையை ஆரம்பிச்சீங்கன்னா அது மிக சிறப்பா. எலுமிச்சப்பழமும் நம்மளுடைய வாழைப்பழமும் ரொம்ப சிறந்த கனிகளில் மிக சிறந்த கனி சாமி வழிபாட்டில் அது வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதனால எலுமிச்சப்பழமும் வாழைப்பழம் இதெல்லாம் வைத்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சிறந்த நற்பயன்கள் கிடைக்கும். அதனால கடவுளுடைய வழிபாட்டில் மிக மிக சிறந்த உயரத்துக்கு அடைவதற்கு எலுமிச்சம்பழத்தை கையிலே வைத்திருந்து கையிலே பூஜைக்கு எல்லாத்துக்கும் நீங்க பயன்படுத்திக்கிட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், நிறைய சக்திகள் உங்களை வந்து வந்தடையும். நன்றி, வணக்கம்.